ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை போண்டா எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கொஞ்சம் கோதுமை, கொஞ்சம் ரவை போட்டுக்கோங்க. ரவை போட்டால் ஸ்கிரிப்ஸியாக அப்படியே ரொம்ப நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அப்புறம் நீளமாக ஆனியன் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை தலை, கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக சாம்பார் பவுடர், உப்பு, அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா அது கூட உருளைக்கிழங்கு கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் எண்ணெயில் பொரிச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் சாப்பிட்லாம். உங்களுக்கு க்ரீன் சில்லி வேணும்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு க்ரீன் சில்லி போட்டுக்கிட்டிங்கன்னா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குங்க. ஒரு நிமிஷம் பார்க்கலாம் எப்படி வெந்துட்டுருக்குன்னு. ஓகே, பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்கு இல்லையா? மொறுன்னு இருக்குங்க. நீங்கள் யாரும் கோதுமை போண்டா செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு வயிற்று வலி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவுமே வராதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இது. பார்த்தீங்களா போண்டா எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? ஒன்று எடுத்துகிட்டு டேஸ்ட் பண்ணலாம். ஓகே, அருமையாக இருக்கும். சுட ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்து கூட, தோசை இட்லி கூட சட்னி கூட தொட்டு சாப்பிட்லாம். ஓகே, இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.